Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்கறோம்னா சூப்பரான கலக்கலான ஒரு நார்த் இந்தியன் லஞ்ச் தாங்க. புராணி டெல்லி தெஹிபுலாவ் அண்ட் தாபா சிக்கன் கறி. வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் கறிக்கு தேவையான சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பரான லஞ்ச் காம்பவுண்ட் தாங்க சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரையும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுல சேர்க்கறது தாங்க, வேறு எந்த மசாலா போட்டு சேர்க்க போகிறதில்ல. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சால்ட் இல்லாதனால நான் கல் உப்பு சேர்த்துக்கிட்டே, நீங்கள் சால்ட்டு சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 hour வரையும் ஊற விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தஹி புலாவுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 4-5, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் சீல், ஒரு 2-3 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா சேர்த்து நல்லா ஒரு குறன்னு அரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேங்க. அது போக கட் பண்ணி வச்சுருந்ததில் கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், தக்காளி கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாவும், கொஞ்சமாக வந்து வெங்காயமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டி தயிராக வந்து நான் வந்து ஒரு 1/2 kg அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து ஒரு 3/4 பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. சிக்கனோட குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல தயிர் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது பேரே வந்து தஹி புலாவ் தான். அதனால் வந்து எவ்வளோக்கெவ்வளோ சிக்கன் கூட சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து தயிர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரையும் நல்லா ஊறணுங்க. இப்போ நல்லா ஊறி வந்ததுக்கு அடுத்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு பட்டர் ஆர் கீ எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் சேர்த்துக்கிட்டேன், கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைஸ் மிக்ஸான சோம்பு, ஜீரகம், ஏலக்காய், மராட்டி மூக்கு, ஜாதிபத்திரி பூ, கல்பாசி, அன்னாச்சி பூ, மிளகு, ஒரே ஒரு பே லீஃப் வந்து சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கேன். இதில் வந்து சாய் ஜீரா சேர்ப்பாங்க. நம்மள்ட்ட சாய் ஜீரா இல்லாதனால நான் வந்து நார்மல் ஜீரகமே வந்து சேர்த்துருக்கேங்க. இதை சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டதுக்கு அடுத்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டாச்சு. நீங்கள் முன்னக்கூடியே வந்து எல்லாமே கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க. எப்பயும் ஒரே மணி செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணையில் வீட்லேயே எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நமக்கு நல்லா ஆனியன் வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து மசாலா பவுட்ரு எதுவுமே அதிகமாக சேர்க்க போகிறதில்ல, எல்லாமே சும்மா லைட்டாக தான் வந்து சேர்க்க போகிறோங்க. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருந்ததுலேருந்து புதினாவும் மல்லியும் எடுத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே எடுத்துருக்கேங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறனால கொஞ்சம் நல்லாவே புரியணுங்கிறக்காண்டி கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துருக்கேங்க. பார்க்குறதுக்கே அப்படி க்ரீமியாக இருக்குல்ல. அவங்க வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சேர்ப்பாங்க. நம்ம வந்து எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற சிம்பிளான திங்ஸ் வச்சு வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் காட்டியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர், அதாவது அந்த அரபிக் மசாலான்னு சொல்லுவேல, அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக வந்து சேர்க்க வேணாங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போது டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து நல்லா நமக்கு தண்ணி வெளியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி அளந்ததுக்கு டபுள் மடங்கு அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் வேணாலும் செய்யலாங்க. ஆக்சுவலாக பாஸ்மதி ரைஸில் தான் வந்து செய்வாங்க. நான் வந்து ஜீரக சம்பாவில் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து தண்ணி கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா நமக்கு தண்ணி கொதிச்சு வந்துருச்சுங்க. சிக்கன் வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துக்குருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வந்து குக்காக ஆரம்பிச்சிச்சுங்க. அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நமக்கு ரைஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து செட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பட்டர் இருக்குல்ல, ஒரு க்யூப் அளவுக்கு வந்து சேர்த்து நல்லா வந்து தம் போட ஆரம்பிச்சிருங்க. உங்கள்ட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நல்லா நிறையா வந்து கொஞ்சம் கீ வந்து சேர்த்து நல்லா வந்து ஈவனாக பரப்பி விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வாங்க இப்போது சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு பட்டர் ஆர் கீ ஆர் ஆயில் உங்களுக்கு என்ன தேவையோ வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் தாங்க செஞ்சுருக்கேன். தாபா ஸ்டைலுங்கும்போது வந்து பட்டரும் மஸ்டர்ட் ஆயில் வந்து அதிகமாக சேர்த்துருப்பாங்க. நான் வந்து பட்டரும் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிட்டேங்க. அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2-3 பீஸ் மிளகு, ஒரு சின்ன பே லீஃப் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு சின்ன பீஸ் வந்து அன்னாச்சி பூ வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு பீஸ் வந்து கல்பாசி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கிட்டேன். அந்த பட்டை தீந்துச்சு, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பல்லாரி சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காண்டி சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு, இன்னொன்று வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட சின்ன வெங்காயம். நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளி அரைச்சி சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கி வந்ததுக்கு அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வேகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கணுங்க. நான் மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. நான் வந்து லேட்டராக சேர்த்துருக்கேன், அதையும் காட்டுறேன். இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து சிக்கன் சூப்பராக வந்து மேரினேட் ஆகிடுச்சுங்க. சொன்னையிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க மாட்டேன், லேட்டராக சேர்த்துருக்கேன். நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் சேர்த்த உடனே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரைஸ்க்கு வந்து சேர்க்குறனால கொஞ்சம் கிரேவியாக இருக்கட்டும் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து ட்ரை சிக்கன் கறியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியே சேர்க்காம ஜஸ்ட்டு வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டுருக்குங்க சிக்கன். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்க, வேகலை. அதனால் திருப்பி அகெயின் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து வேக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா வெந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து நல்லா சேர்த்து கிளறி விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு 1 மினிட் கழித்து தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கிளறி விட்டுட்டு
கூடவே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து லிட் க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. தயிர் சேர்த்ததுக்கடுத்து ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான தெஹிபுலாவ் அண்டு தாபா ஸ்டைல் சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்போயும் ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் கறி பார்க்கலே மவுத் டெம்ப்டிங்காக இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து கண்டிப்பாக அசத்துங்க. என்னென்னா சிக்கன் கறியில் வந்து இஞ்சி வந்து ஜூலியனாவாக கட் பண்ணி போடுவாங்க. நான் கிட்ஸ் சாப்பிட்றனால நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.